ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.3ல் 5ஆம் கணக்கு பார்க்க. என்ன கொடுத்துருக்கோம்? ஏபிஐ ஒரு நாணாக உடைய வட்டத்தின் மையம் ஓங்குற புள்ளி. ஒரு வட்டம், வட்டத்தின் மையம் ஓங்குற புள்ளி, வட்டத்தின் மையம் ஓங்குற புள்ளி ஆதி புள்ளியா இருக்கு 0 0. அது வித்தியாசம் தெரியணுன்றக்காக நம்ம கலர் மாற்றிருக்கேன். அந்த ஓங்குறது தான் ஆதி புள்ளி தான் இந்த வட்டத்துக்கு மையமா இருக்கு. இங்கு புள்ளிகள் ஏ மற்றும் பி முறையே. இந்த ஏபின்னு ஒரு நான் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒரு நான் வட்டத்துக்கு வரைஞ்சிருக்கேன். அது ஏபிங்கிற முனைகளை உடைய நான். இந்த ஏயினுடைய ஆய தொலைவு 8 6, பி உடையது 10 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 8 6, பி வந்து 10 0. வட்டத்தின் மையத்திலிருந்து நான் ஏபிக்கு வரையப்படும் செங்குத்து ஓடிங்கிற இந்த ஓடியின் மைய புள்ளியின் ஆயத்தொலைவுகளை காண். இந்த ஓடிக்கு மையப்புள்ளி கண்டுபிடிச்சு, ஓடியுடைய மையப்புள்ளி நம்ம ஈன்னு எடுத்துக்கிறோம். இப்ப ஈ என்னன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. முதல்ல டி என்னன்னு நமக்கு தெரியாது. ஓ தெரியும், ஏ தெரியும், பி தெரியும், டி தெரியாது. இதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு தியரம் படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு வட்டத்தின் ஒரு நாணுக்கு வட்ட மையத்திலிருந்து வரையப்படும் செங்குத்து கோடு அந்த நாணை இரு சமமாக பிரிக்கும் அப்படின்னு ஒரு தேற்றம் படிச்சிருக்கோம். ஒரு வட்ட நாணிற்கு வட்ட மையத்திலிருந்து வரையப்படும் செங்குத்து கோடு அந்த நாணை 2ஆ பிரிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த டி வந்து ஏபியின் மையமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதான் எழுதிக்கிறேன். வட்டத்தின் மையத்திலிருந்து நாணிற்கு வரையப்படும் செங்குத்து கோடு நாணை இரு சமக்கூறிடும். இரு சமக்கூறிடும்னா 2ஆ பிரிக்கும். ஓகே, அதாவது இந்த ஏபிங்கிற நாணுக்கு டி வந்து ஏபிங்கிற அந்த நாணுக்கு டி வந்து என்ன புள்ளியா இருக்கும்? டி என்பது நடுப்புள்ளியாக இருக்கும். ஓகே, அப்ப டி நடுப்புள்ளினா ஏபி நமக்கு தெரியும். ஸோ டி கண்டுபிடிச்சிடலாம். இந்த நடுப்புள்ளிக்கான ஃபார்முலா x1 + x2/2 y1 + y2/2 போட்டு செய்யலாம். நடுப்புள்ளிக்கான சூத்திரம் வந்து x1 + x2/2 y1 + y2/2. என்ன ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்ன்றத எழுதிக்கிறோம். ஓகே, டிங்கிறது நடுப்புள்ளிக்கு 18/2 9, 6/2 3. ஸோ டி கண்டுபிடிச்சிடும். இப்போ டியும் தெரியும், ஓவும் தெரியும். இந்த ஓடியின் மையப்புள்ளி தான் நம்மளை கேட்குறாங்க. ஓ வந்து 0, 0. ஓடியின் நடுப்புள்ளி ஈ என்க நாமளா வச்சு. அப்ப நடுப்புள்ளிக்கான சூத்திரத்தை போட்டோம்னா ஈ கண்டுபிடிச்சு. ஓகே, ஆன்சர் 9/2, 3/2. ஓகே, அப்போ ஓடியின் நடுப்புள்ளி 9/2, 3/2.